இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பிசிஎல் பில் பண்ண போகிறோம். இது வந்து 7500X பாவிக்க போகிறோம். இதுக்கு இது வந்து மிட் ரேஞ்சில் வர போது ஸ்டூடியோ பில்டாக இருக்க போகுது. ஏவில் குயிக்காக போகிறோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு பண்ணுறது அதுக்காண்டி ரொம்ப குயிக்காக போயிட்டுருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதான் 7500X இந்த ப்ரொசரை பாவிக்க போகிறோம். இது வந்து மிட் ரேஞ்ச் பில்டு பாவிக்கலாம். கேமிங் ஓகே யூஸ் பண்ணலாம், மற்றது வீடியோ எடிட்டிங்கும் யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. இது பாவிக்க போகிற மதவோட்டை பார்த்தீங்கன்னா ப்ரோ B650P என்ற மதவோட். இது வந்து ஒரு மிட் ரேஞ்சுக்கு நல்ல மதவோட். 4 RAM ஸ்லாட் வரும். அப்புறமா அதில் வைஃபை அந்த ஃபீச்சர்ஸ் இருக்காது. அது முக்கியமான விஷயம் ARG சப்போர்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட இலங்கை காசுக்கு ஒரு 50,000 ரேஞ்சில் வரும். இதை பார்த்தீங்கன்னா இலங்கை காசுக்கு ஒரு 68,000 ரூபா, 67,000 ரூபா, 65,000 ரூபா வரைக்கும் வரலாம். உங்களோட அதிர்ஷ்டத்தை பொறுத்து நீங்கள் எப்போ பில் பண்ணுறீங்க, இல்லை என்ன மாதிரி டிமாண்ட் எப்படி இருக்குன்றதை பொறுத்து விலை மாறுபடும். இதுக்கு நாங்கள் பாவிக்க போகிறது பார்த்தீங்கன்னா பேட்ரியோட்டின் 1TB Gen 3X4 NVMe SSD. Gen 4 சப்போர்ட் பண்ணுமே ப்ரோ 3 போகிறீங்கன்னா ப்ரைஸ் இந்த கஸ்டமரோட பட்ஜெட் பிரச்சனைக்காண்டி இந்த NVMe செலக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து அடுத்த ரேம் வந்து பார்த்திங்கன்னா DDR5 கோசரோட. இது RGB இல்லை, ஆனால் கஸ்டமர் வந்து RGB தான் கேட்டிருந்தார். இப்போ இதை போட்டு பில் பண்ணுவோம். அப்புறமா கஸ்டமர் கொடுக்கும்போது RGB மாற்றி கொடுத்துடலாம். ரைட், இவ்வளோ தான். இதை நாங்கள் இந்த செய்யணும். ஃபஸ்ட் ஆசன் பண்ண அடிக்கணும் பிசியை. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. பிசி பில் நாங்கள் எப்பவுமே செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன செய்யணும்னா, முதலாவது மதவோட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட் மதவோட்டில் என்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு மதவோட் இருக்குது, அதுக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. மதவோட் இதை அப்படி கையில் வச்சுட்டு உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா ஒரு செட்டாக கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு பேக் லைட் கொடுத்துருக்காங்க. இது NVMe இருக்குது. அப்புறமா இதுவும் NVMe இருக்குது. ஏன்னுண்டா வந்து 2 NVMe ஸ்லாட் மதவோட்டில் வழியாக 2 கொடுத்துருப்பாங்க. ஒருத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படி காட்டுறேன். இது அப்படியே மூடிக்கலாம். ரைட், இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டிக்கர் இருக்குது. இந்த ஸ்டிக்கர் அப்படி லைட்டாக மூணு எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. ஓகே, இதுக்கு வந்து ப்ரொசரை போட்டுடலாம். இந்த ப்ரொசரையும் அன்பாக்ஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி இருக்குன்றது. ரைட், பார்த்தீங்கன்னா இதுதான் ரைசன் ப்ரொசர். அப்புறமா உள்ள வந்து எலிமெண்ட் செட்டு சும்மா ஒரு டம்மி தான் இருக்குது. ஓகே, இதான் ப்ரொசர். இதில் பார்த்தீங்கன்னா வழக்கமாக ரைசன் ப்ரொசர் எல்லாமே பின் உள்ள ப்ரொசர் என்ன தெரியும். இது வந்து LG டைப் கொடுத்துருக்காங்க, அதாவது இன்டெல் ப்ரொசர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்படி ஃபுல்லாக பிளாங்காக இருக்குது. ரைட்டா, இது இந்த ஹார்ட் HP இருக்குது அப்படி இருக்குண்டு. ரைட், ஓகே, இது வந்து சிலாமண்டா இங்கே மதபோட்டில் போட்டுக்கலாம். மேலே கேமரா இல்லை, உங்களுக்கு தான் தெரியும். ரைட், லாஸ்ட் ஃபிக்ஸோல் சீரிஸில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? ரைசன் ப்ரொசர் எல்லாமே வந்து இன்டெல் ப்ரொசர் நேராக இருக்கும், ரைசன் ப்ரொசர் வந்து இங்கே பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும்ண்டு. ஆனால் DDR5 வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா 7000 சீரிஸ் DDR5 ப்ரொசரில் வந்து என்ன செஞ்சுட்டா மாற்றிட்டாங்க. ரைட், ஓகே, இப்போ வந்து பார்த்தா மதபோட்டில் ப்ரொசர் போட்டுட்டோம். அப்புறமா ரேமையும் போட்டுக்கலாம். ரேம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். கோசரோட DDR5 RAM LPX மாடல். கஸ்டமர் வந்து RGB மாடல் கேட்டிருந்தாங்க. அது நாங்கள் வந்து இப்போ ஸ்டாக் இல்லை. அப்புறமா கஸ்டமர் கொடுக்கும்போது மாற்றி கொடுத்துருவோம். எப்பயுமே RAM போடும்போது முதலாவது என்ன செய்யணும்னா 2வது ஸ்லாட்லாம் போடணும். 2வது ஸ்லாட் தான். இப்போ 2 RAM போட போகிறீங்கன்னா 2வதுலேயும் 4வதுலேயும் போடலாம். சிங்கிள் RAM போட போகிறீங்கன்னா 2வது ஸ்லாட்டில் மட்டும் போட்டுக்கலாம். ஓகே, போட்டு லாக் பண்ணியாச்சு. அப்புறமா NVMe. ஓகே, இந்த NVMe எடுக்கலாம். இந்த NVMe வந்து பிக்கிறது கொஞ்சம் டஃப்பான வேலை. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து கற்றுக்கொள்ள இல்லை, இது ஒரு வயர் கட் பண்ணுறதுக்கான இது. நாங்கள் வந்து வயர் டைட்டர் போட்டு கட் பண்ணுவோம், கேபிள் மேனேஜ் பண்ணுவோம். அதில் கட் பண்ணுறதுக்காண்டி இதை யூஸ் பண்ணுறது. இதை யூஸ் பண்ணி தான் கட் பண்ணிக்கலாம். ரைட், ஓகே, இப்போ என்ன செய்யலாம்னா இதை உள்ளே இருந்து லைட்டாக பிச்சு போட்டு எடுத்துடலாம். ஸோ இது வந்து Gen 3X4 பேட்ரியோட P320 1TB NVMe SSD. இது வந்து நம்ம இதில் போடுற மாதிரி இருக்குது. எப்பயுமே நீங்கள் ஒரு NVMe பாவிக்கிறீங்கன்னா நோர்த் பிரிட்ஜில் கனெக்ட் பண்ணுங்கள். நோர்த் பிரிட்ஜ் கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு NVMe ஸ்பீட் வரும். சவுத் பிரிட்ஜில் கனெக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ரைட்டா, மறுபடியும் பிக்கும்போது ஒன்று வந்துருந்துச்சு. இதுதான் இதையும் வந்து உடைச்சு போட்டு NVMe குடிக்கலாம். அது எங்கே வரும்ன்றதை காட்டுற மாதிரிங்க. எடுத்திங்கன்னா இந்த NVMe கொழுவுற இடம் இருக்குது தானே, இந்த NVMe கொழுவுற இடத்துல இது இப்படி வரும். இதை ஃபஸ்ட்டு கழுவி போட்டு தான் NVMe கொழுவணும். உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி கூட இருக்குது. ஓகே, இதை நீங்கள் இதில் வச்சுட்டு நீங்கள் வச்சுட்டு கூட டைட் பண்ணிங்கன்னா சரி. அது அப்படியே போய்
அழகாக லைனாக இருந்திருக்கும். சரியா, இப்போ என்ன செய்யலாம்டா ஸ்கூட்டர் எடுத்து குளிக்கலாம். ரைட், இப்போ என்ன செய்யலாம்டா எண்ணெயை போட்டுக்கும். கொழுவி போட்டு இந்த லொக்கை வந்து அப்படியே திருப்பி விட்டால் சரி. ரைட், பாருங்க, இதில் எண்ணெயை கொழுவி போட்டு இந்த லொக்கை வந்து அப்படியே திருப்பி விட்டால் அப்படி லொக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மத போர்ட்டில் போடுற எல்லாமே முடிஞ்சு. ப்ரோசர் போட்டாச்சு, அப்புறமா ரேம் போட்டாச்சு, என்வியும் போட்டாச்சு. இதுக்கப்புறமா என்ன செய்யணும்னா இதுக்கு மேலே கூலர் அப்ளை பண்ணணும். கூலர் வந்து அப்படின்னா இது வந்து 7500X வந்து ரொம்ப ஹீட் கூடிய ப்ரோசர் தான். மிட் ரேஞ்சாக இருந்தாலும் 100 வாட்ஸ் 100 dB போகும். ஸோ அப்படி இருக்கையில் வந்து இதுக்கு நாங்கள் ஹெவியான கூலராக பாவிக்கணும். லிக்விட் கூலர் வந்து கொஞ்சம் குவாலிட்டியானது போய்களை பட்ஜெட் பிரச்சனையாக இருக்கின்றபடியாக இதுக்கு நாங்கள் பாவிக்க போகிற கூலர் வந்து அண்டேக்கோட ஃப்ரீகஸ்ஆர் 400 ARGB கூலர். இதுதான் பாவிக்க போகிறோம். இது வந்து மேனேஜ் பண்ணும், எந்த இஷ்யூமே இல்லாமல் இந்த 7600X வந்து கேண்டிலோட கூடிய மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் உள்ள என்ன இருக்குது. வழக்கம் போல் எலிமெண்ட் சென்று கொடுத்துருக்காங்க, தேவைப்படும் சம்டைம் கூலர்கள் பூட்டைகளை கவனம். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா நல்ல பிளாக் கலர் ஹீட் சிங்கிள் இருக்குது. அப்புறமா 4 ஃபின்ஸ் இருக்குது. ஓகே, ரைட். ஓகே, இதுதான் கூலர். இது வந்து நல்லா இருக்குது, லுக்கும் வந்து நல்லா இருக்குது. இப்படி ஒரு நல்ல பிளாக்கில் வந்து நல்ல லுக்காக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டூல் பாக்ஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எதுவும் தேவையில்லை, இந்த பாக்ஸும் நமக்கு தேவையில்லை, இதை கீழே போட்டுடலாம். ரைட், இப்போ இது கோல் போட்டுருக்கு என்ன செய்யணும்னா இந்த இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்னொரு ஃபேன்ஸ் வந்து நாங்கள் பின்னி கனெக்ட் பண்ண போகிறோம்னா 2 கூலர் மாதிரி போட்டுக்கலாம். ஒன்று புஷ் பண்ணணும், இன்னொன்று புல் பண்ணணும். அதாவது புல் பண்ணுறதை புஷ் பண்ணுற மாதிரி டோர் ஃபேன் கன்ஃபிகரேஷனுக்காண்டி கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லை. இப்போதான் என்ன செய்யணும்னா இந்த ஃபேனை வந்து விங்ஸில் கலட்டிக்கலாம். ஓகே, இது நாங்கள் கலட்டிட்டோம். பார்த்தீங்கன்னா இடையில் வந்து ஒரு இதில் வந்து RGB இருக்கக்கூடிய ஒரு கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ரைட், ஓகே, இதை வந்து வெயிட் சரியா. இதுக்கு வந்து இதான் வந்து AM5 சாக்கெட். இந்த AM5 சாக்கெட்டை வந்து இதில் போட்டுவிடணும். AM5 சாக்கெட் இப்படி வரப்போகுது. ஓகே, AM5 சாக்கெட்டை இப்படி போட்டுவிடணும். அப்புறமா இந்த சாக்கெட் இப்படி வரும்.